வணக்கம். இது நிஜக்கண். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்கனவே மோதல் தொடரும் நிலையில் அங்கே முழுவீச்சில் போர் வெடிக்கும் அபாயம் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கே பதற்றமான சூழலே நிலவி வருகின்றது. மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய ஒரு போர் உருவாகும் அபாயம் அதிகரித்து வருகின்றது. காசாவில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையை எடுத்து வரும் நிலையில் மற்ற பகுதிகளில் ஏற்படும் சூழல்களையும் சமாளிக்க தயாராகி வருவதாக இஸ்ரேல் கூறியுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. கடந்த ஏப்ரல் சிரியாவில் உள்ள தன்னுடைய தூதரகத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த ஈரான் திட்டமிட்டு வருகின்றது. இதைத்தான் மறைமுகமாக இஸ்ரேல் குறிப்பிட்டு பேசியுள்ளது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு உயர்மட்ட ஈரான் ஜெனரல் உட்பட பல ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு இஸ்ரேல் மீதான தாக்குதலை தவிர்க்க முடியாது என்று ஈரானிய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கூறியிருக்கின்றார். என்னதான் ஈரான் இவ்வளவு ஆவேசமாக இருந்தாலும் அந்த தாக்குதலை நடத்தியது தாங்கள்தான் என்று இஸ்ரேல் இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் எங்கள் நாடு ராணுவ நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுகின்றோம், அதே நேரம் மற்ற பகுதிகளில் அசாதாரண சூழல் ஏற்பட்டால் அதை சமாளிக்க ரெடியாக இருக்கின்றோம், எதிரிகள் தாக்குதலை சமாளிப்பது திரும்ப தாக்குவது என இரண்டிலும் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்று தெரிவித்திருக்கின்றார். இப்படி இஸ்ரேலை சுற்றி பதற்றமான ஒரு சூழல் நிலவும் நிலையில் ஜெர்மனியில் லுப்தான்சா விமான நிறுவனம் நாளைய தினம் 13ஆம் தேதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவையை தற்காலிகமாக ரத்து செய்திருக்கின்றது. வேறு சில விமான நிறுவனங்களும் விமான நேரத்தை மாற்றியமைப்பது அல்லது மொத்தமாக விமான சேவையை ரத்து செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் குறித்து ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் மற்றும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலைமை மோசமாவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகமும் தங்கள் மக்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, குறிப்பாக இஸ்ரேல், லெபனான் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றது. மேலும் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று, இல்லையென்றால் அந்த பிராந்தியத்தின் அமைதி சீர்குலையும் என்று எச்சரிக்கை விடுக்கின்றது. இந்த தாக்குதல் நடக்குமா என்பது கேள்வியில்லை, எப்போது நடக்கும் என்பது மட்டுமே கேள்வியாக உள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் வரும் நாட்களில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. சிரியாவில் ஈரான் தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த அச்சத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கிடையில் ஈரானும் இஸ்ரேலுக்கும் இடையே அமெரிக்கா சமாதானம் பேசி வரும் நிலையில் அமெரிக்காவின் அறிவுறுத்தல்களை இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் இந்த நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் படைகள் மீது அவ்வப்போது சில தாக்குதல்களை தொடுத்து வந்தனர். இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில்தான் ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவில் இருந்த ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தது. இதில் 2 ராணுவ ஜெனரல்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் சிலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனால் தான் இஸ்ரேல் மீது ஈரான் கடும் கோபத்தில் இருக்கின்றது. ஈரான் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் மீது தாக்குதலை நடத்தலாம், உஷாராக இருங்கள் என்று அமெரிக்கா எச்சரிக்கை தற்போது விடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஈரானின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அயன்டோம் அமைப்பை கூடுதலாக வழங்குவதாக கூட அமெரிக்கா உறுதியளித்திருக்கின்றது. மறுபுறம் பார்க்கின்ற போது சிரியாவில் இனி எந்த தாக்குதலும் நடக்காது, அதற்கு நாங்கள் உத்தரவாதம், ஆனால் இஸ்ரேல் மீதான ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனை மட்டும் கைவிடுங்கள் என்று ஈரானிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் இஸ்ரேல் காதுக்கு செல்லவே அதன் பிரதமர் நெதன்யாகு சிரியா மீதான தாக்குதல் தொடரும் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார். இது ஈரானை மேலும் கோபப்படுத்தி இருக்கின்றது. அந்த பக்கம் பார்க்கின்ற போது ஈரான் பாலஸ்தீன மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றினால்தான் எங்களுடைய தாக்குதல் நிற்கும் என்று கூறியுள்ளது. அதாவது உலகின் சர்வாதிகாரியாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த அமெரிக்காவின் அறிவுறுத்தல்களை சிறிய நாடுகளான இரண்டும் கேட்க மறுப்பு தெரிவித்து வருகின்றன. இது சர்வதேச அளவில் நடக்கும் மிகப்பெரிய மாற்றம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் காசா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா எத்தனையோ
முறை சொல்லிவிட்டது. ஆனால் நெதன்யாகு இப்போது வரை அதை காது கொடுத்து கேட்கவில்லை. ஆசியாவின் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஆயுத கொள்முதலில் அமெரிக்காவின் பேச்சை இந்தியா கேட்பது கிடையாது. ஏற்கனவே ரஷ்யா, சீனா அமெரிக்காவிற்கு எதிராக இருந்த நிலையில் இப்பொழுது இந்தியா, ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்காவின் பேச்சுக்கு மதிப்பளிக்காது அதற்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. சுருக்கமாக சொல்வதெனின், சர்வதேச அரசியலில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் ஏறத்தாழ முடிவுக்கு வந்திருக்கின்றது என்றுதான் கூற முடியும். அது மட்டுமன்றி இஸ்ரேல் தொடர்பான இன்னும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றன. அதாவது, நான் முன்னரே சொன்னது போன்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தங்களுடைய மக்களை செல்ல வேண்டாம் என்று சில நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையில் இந்தியாவில் பார்க்கின்ற போது ஹமாசுடனான போரில் தொழிலாளருடைய பற்றாக்குறை ஏற்பட்டதனால் 6000 இந்தியர்கள் இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளதான தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் 6 மாதங்களாக நடந்து வருகின்றன. இந்த போரில் இருதரப்பிலும் பெரும் உயிர் சேதமும் உடைமை சேதமும் ஏற்பட்டுள்ளது. போரினால் காசா பகுதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் வீடுகளை இழந்துள்ளனர். தங்குவதற்கு வீடு, உணவு, குடிக்க தண்ணீரின்றி சிரமப்படுகின்றனர். இதனிடையே ஹமாசுடனான மோதலால் இஸ்ரேலில் கட்டுமான தொழில் முடங்கியிருக்கின்றது. தற்போது இந்த துறையில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கின்றது. போர் தொடங்கிய பிறகு இஸ்ரேலின் பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டன. இதுவரை மேற்கு கரையை சேர்ந்த 80,000 பேரும் காசாவை சேர்ந்து 17,000 பேரும் வேலை செய்து வந்தனர். ஆனால் சமீபத்திய மோதலை அடுத்து இஸ்ரேல் அவர்களுடைய பணி அனுமதியை ரத்து செய்திருக்கின்றது. இதனால் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அவர்களுக்கு பதிலாக வெளிநாட்டிலிருந்து தொழிலாளர்களை இஸ்ரேல் அழைக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக இந்தியாவிலிருந்து 6000 கட்டுமான தொழிலாளர்கள் அங்கு செல்லவுள்ளனர். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களை அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம், நிதி அமைச்சகம் மற்றும் கட்டுமான அமைச்சகம் ஆகியவை கூட்டாக பயண செலவுகளின் சலுகைகளை வழங்க முடிவு செய்துள்ளன. இதுகுறித்து புதன்கிழமை இரவு இஸ்ரேல் அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதனிடையே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என அமெரிக்கா உளவுத்துறை அந்த நாட்டை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து 6000 தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளதான செய்தி வெளியாகி இருக்கின்றன. மேலும் இன்னும் சில தினங்களில் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அது நேரடியாகவோ அல்லது கவுதிகள் அல்லது கிஸ்புல்லா அமைப்புகளினாலேயோ ஈரான் முன்னெடுக்கலாம் என்று அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பதை முதலில் கணித்து வெளியிட்டதும் அமெரிக்கா உளவுத்துறைதான். சமீபத்தில் மாஸ்கோ மீதான பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னரே எச்சரிக்கை விடுத்ததும் அமெரிக்கா தான். தற்போது ஈரான் பதிலடிக்கு தயாராகி வருவதாகவும் அமெரிக்கா உளவுத்துறை இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது மட்டுமன்றி முதன்மை தளபதி ஒருவரை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது என்பதும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இனி என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.